ஹிந்தியை பத்தி நான் பேசவில்லை. எனக்கு ஹிந்தி வேண்டாம், எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில, ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழ் ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. 30 லட்சம் பேர் மூன்றாவது மொழி. நல்லா சொல்றேன் தலைவா, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும், வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் மூன்றாவது மொழி, பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த 30 லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார், அவரு 30 லட்சத்துல ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தி என்று சொல்ல, ஹிந்தின்னு சொல்ல, மூன்றாவது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க. மூன்றாவது மொழி படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பார்த்துக்கலாம், டச்சு, அது படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லிச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றமா? மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். இதை கிளாரிபிகேஷன் ரொம்ப முக்கியம்.